ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காகவே இதை நான் வாங்கிட்டு வந்தேன். அதாவது இந்த இயரிங் காலேஜ் பிள்ளைங்க போடுறதுக்கு. இதெல்லாம் இந்த இயரிங் காலேஜ் பிள்ளைங்க தான் போடுறதுக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் அழகா இருக்கும். காலேஜ் பிள்ளைங்க போட்டோன்னா இன்னும் அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்மலாம் போட்டால் நல்லாவா இருக்கும்? இதெல்லாம் காலேஜ் பிள்ளைங்க போட்டால் தான் நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன். தெரியுதா? இதெல்லாம் நம்மலாம் போட்டால் நல்லா இருக்குமா? இது காலேஜ் பிள்ளைங்க போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். இது பாருங்க, ரொம்ப நேரம் ஆச்சுங்க. இது லிப்ஸ்டிக் உங்களுக்கு காட்டலான்னு இது ரொம்ப நேரம் ஆச்சு. மூடி எங்கேயோ விழுந்துருச்சு. அதை தேடிட்டே இருந்தால் ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மூடி எங்கே போச்சுன்னு இன்னும் தெரியல. அது எங்கே உருண்டிட்டு போச்சுன்னு தெரியல. சரி இதுனாச்சும் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான். பாருங்க, சூப்பர் கலர் இது. பக்கத்தில் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, வெடிச்சிருந்து காட்டுறதுனா உங்களுக்கு தெரியும். நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன டிப்ஸ்னா, உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னா, இஞ்சி. அதாவது இஞ்சியை பற்றி நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இஞ்சி உங்களை பற்றி, அதாவது இஞ்சி பல நோய்களை குணப்படுத்தும். அது உங்களுக்கு தெரியுமா? இஞ்சி தான் நம்ம சொல்கிறோம். இஞ்சி எதுக்காக நம்ம குடிக்கிறோம்? டீயில் போட்டு குடிப்போம். இந்த மாதிரி என்னென்னா உடம்பு வலிக்கு, அதே மாதிரி இருமலுக்கு, இந்த மாதிரி சளிக்கெல்லாம் நம்ம இஞ்சி தட்டி சாப்பிடுவோம். அதெல்லாம் அது வேற விஷயம். இப்ப இஞ்சிங்கிறது பல நோய்களை குணப்படுத்துமா. அது என்னென்ன தெரியுமா உங்களுக்கு? நான் அதை சொல்லட்டுமா? என்னென்ன நோய் குணப்படுத்துனா, ஆஸ்துமாவை குணப்படுத்தும். அதே மாதிரி வயிற்றுல கட்டி இருந்துச்சுன்னா அது குணப்படுத்தும். அதுக்கப்புறம் யானைக்கால் இருக்கிறவங்களுக்கு குணப்படுத்தும் அது. அதுக்கப்புறம் மூக்கு தொண்டை இருக்கிறவங்க, இந்த மூக்கு தொண்டை அதான் சொன்னேன்ல, அந்த புண்ணு, அந்த இருமல், கரகரப்பு, அதுக்கெல்லாம் தொண்டை மூக்கெல்லாம் நல்லா அது இஞ்சி குணப்படுத்தும். அதுக்கப்புறம் நுரையீரல்ல கூட குணப்படுத்தும். அதுக்கப்புறம் கல்லீரல், இது எல்லாமே இது இஞ்சி குணப்படுத்தும். அது இஞ்சியில அவ்வளோ மகத்துவம் இருக்கு. அதாவது என்னன்னா, அது அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கு. இது எல்லாமே நீங்க நீங்க இது எல்லாத்தையும் நீங்க சேர்த்துக்கணும். தக்காளி சாதத்துல சேர்த்துக்கணும், தயிர் சாதத்துல சேர்த்துக்கணும், டீ காஃபி எல்லாத்தையுமே நீங்க சேர்த்துக்கலாம். இஞ்சி இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த டிப்ஸ் காத்துட்டு இருக்கு.